சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய மனசிலாயோ வேட்டையன் பாடல் ஸோ திங்கக்கிழமை வந்து ரிலீஸ் ஆகுது. ஒரேடியாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள், சில விஷயங்கள் இந்த பாட்டு குறித்துலாம் வந்து லீக் ஆகிருக்குல்ல, அதை பற்றி என்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கடைசி வரை பாருங்கள். படம் வந்து 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அடுத்த மாதம். பாட்டு வந்து இப்போன்னு சொல்லிட்டு 2 வாரம் கழித்து ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க லைகா ப்ரொடக்ஷன்ஸ். ஒழுங்காக ரிலீஸ் ஆகணும், அதெல்லாம் இன்னொரு பக்கம். இந்த பாட்டு வந்து நம்ம அனிருத் அப்படின்னாலே கலக்கிடுவார். அதெல்லாம் தாண்டி மனசிலாயோ இந்த படத்தில் இந்த ஒரு பாட்டில் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய வாய்ஸ் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு பாட்டுக்குங்கிற ஒரு வதந்தி ரொம்ப நாளாகவே இருந்துகிட்ருக்கு. நம்ம சேனலில் அப்பப்போ சொல்லிகிட்ருக்கோம். மனசிலாயோங்கிற வார்த்தையை வந்து ரஜினி சார் சொல்கிற மாதிரியும், படத்தில் வந்து இந்த மெயின் அந்த பாட்டில் அங்கங்கே அவருடைய குரல் வர மாதிரியும், ஹுக்குமில் வர மாதிரி வந்து இந்த பாட்டை டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸுங்க. இந்த பாட்டு ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். லைகா ப்ரொடக்ஷன் சொல்லும்போதே வந்து கேரளா ஸ்டைலில் அந்த பாட்டு இருக்கிற மாதிரி வந்து சேட்டன் அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. மேபி வந்து ஒரு கேரளா ஸ்டைலில் வந்து இந்த பாட்டு வந்து இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். லைக் வந்து நம்ம காவாலா பாட்டு ஒரு ட்ரைபல் ஸ்டைலில் எல்லாம் இருந்த மாதிரி இந்த பாட்டு இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு கெஸ்ஸு. என்ன சொன்னேன் அப்படின்னாலுமே சரி, ஹுக்கும்ங்கிற ஒரு பெரிய பாட்டு அப்படி ட்ரெண்ட் ஆகி காவாலாங்கிறது வேறு லெவலுக்கு போன நிலையில் இப்போ வந்து அது அந்த அளவுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு பாட்டு இந்த படத்துக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் வந்து உருவாகிருக்கு. ஸோ அனிருத் அவர்கள் அதுக்கேற்ற ஒர்க்கும் பண்ணியிருக்காருங்கிறது நமக்கு எப்படி தோணுதுன்னா, அவர் போட்ட ட்வீட் தான். அந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் டேட்டு சொன்ன உடனே வந்து மனசில் ஐயோ ஹண்டர் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் போடும்போது தலைமை வேறு லெவலுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காண்டே. அப்போ வந்து ஒரு வெறித்தனமான ஒரு பாட்டு கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் அந்த மனசில் ஐயோங்கிறது. அதனால தான் அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக அவ்வளோ தைரியமாக வந்து போடுறாப்புல, சட்டுன்னு ரொம்ப ஜாலியாக போட்டாப்புல. அவனும் சரி சூப்பர் தான் லிரிக்கல்னு நினைக்கிறேன் அவருமேட்டு. அங்கங்கே வந்து மனசிலாயன்னு போடும்போது ஓகே, அந்த ஹுக்கும்னு வரும்போது எப்படி ஒரு பெரிய ஹைப் ஆச்சு. தலைவரோட வாய்ஸ் இருக்கிறனால அதே ஹைப்பை திரும்ப வந்து கொடுக்குறாங்க. ஒரு வேளை இருக்குமோ மனசிலாயோங்கிற வார்த்தை அந்த இது தலைவருடைய குரலில் வருமோங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு வந்து உருவாயிருக்கு. அதை தான் நம்மளுமே ரெப்ளிகேட் பண்ணுறோம். என்னன்னாலுமே சரி, கொஞ்ச நாள் 2 நாள் ஸோ திங்கக்கிழமை வந்து பாட்டு வந்து வெளியான பிறகு நமக்கு வந்து தெரிஞ்சிடுங்கிறது ஒரு பக்கம். உங்கள் கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.